இந்த 4 ஹவர்ல ம். அ ஓகே ப்ரோ. இது வந்து டெய்லி மைனர் ஹை ஓகே. ஓகே. இப்ப வந்து ஏன் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம்னா, ஆ நம்மளுக்கு இன்னும் கரண்ட்ல வேணும் அதானே? நமக்கு கரண்ட் ஜோன்ஸ் நமக்கு தேவைப்படும். உண்மையா இல்லையா? இப்ப நம்ம எங்க போறோம்? 50 மினிட் தானே போறோம். கரண்ட் மார்க்கெட் ஆமா. எங்க ஸ்டாப் ஆயிருக்கு? இங்க. 1.16168 கரெக்ட்டா? ஆமா. 1.16168 ஆமா. நம்ம எங்க போகணும்? அந்த பாயிண்ட்க்கு போய் நிக்கணும் மார்க்கெட் கரெக்ட்டா? நம்ம போய் நம்ம பார்க்குற ஆமா. பாயிண்ட் ஆஃப் வியூ அதுகிட்ட போறதா தான் இருக்கணும். ம். அப்போ நம்ம எப்படி டிராவல் பண்ணணும்? கரண்ட் ஜோன்ஸ ஃபைண்ட் பண்ணி டிராவல் பண்ணணும். கரெக்ட்டா? ஓகே, ஓகே, இப்ப ஓகே. நமக்கு இந்த ஹை பிரேக் பண்ணா மார்க்கெட் என்ன ஆக மாட்டான்? ஹை ஆக மாட்டான்ல. ஆமா. இப்ப நீங்க 15 மினிட் போங்களேன் சொல்றேன். 15 இப்போ மினிட்ஸ். ஒண்ணுமே இல்ல. இப்ப கீழ ஃபிளிப் ஆயிட்டான்னு வச்சுக்கங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? 4 ஹவர் ஹைய மாத்தி மார்க் பண்ண போறோம். கரெக்ட்டா? ஆமா. மேஜரா மார்க் பண்ணிப்போம். கீழ இருந்து ஃபிளிப் வைக்கிறது தான் நமக்கு டிராபேக்கு. ஆமா. நல்லா பாருங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் ஹை இப்ப கரண்ட் எக்ஸ்ட்ரீம் ஹை இருக்குல்ல. ஆமா. அங்க போயிட்டு என்ன பண்ணியிருக்கான்? இங்க போய் செல்லாக பிரேக் பண்ணியிருக்கான். இப்ப கரெக்ஷன் ஆமா. ஜோன் இருக்குல்ல. கீழ ஆமா. இருந்து பாருங்க ரேலியா மேல போயிருக்கான். தெரியுதா? ஆமா. ஆமா. கரெக்ஷன் ஜோன் பாருங்க. கீழ வாங்க. கீழ இருந்து ரேலியா மேல ஆ. போயிருக்கான். ஆமா. திருப்பி என்ன ஆயிருக்கான்? அப்படியே டிராப் ஆயிருக்கானா? சிங்கிள் கேண்டில் டிராப் ஆயிருக்கானா? நியூஸ் கேண்டில்ல. ஆமா. ஒய்? பிகாஸ் ட்ரெண்ட ஃபாலோ பண்றான். அவ்வளவுதான். ஓகே, ஓகே. கரெக்ஷன் போறப்ப மூவ் எப்படி இருக்கு? ஆ. ட்ரெண்ட ஃபாலோ இம்பல்ஸ் எப்படி இருக்கு? தெரியுதா? உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? புரியுது, புரியுது, புரியுது. அதுக்கு தான் உங்கள வாட்ச் பண்ணிட்டு வாங்கம்மான்னு சொன்னேன். வேற எதுவும் இல்ல. ஓகே. இப்ப இன்னொன்னு ப்ரோ. இப்ப இதான் 15 மினிட் லோ. ஓகே. ஆ ஓகே. ஸோ வந்து இப்ப இது பிரேக் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த லோவ பிரேக் பண்ணிருச்சு. ஆ இந்த லோவ பிரேக் பண்ணிருச்சு. ஆனா இப்போ இந்த இங்க பாருங்களேன். இந்த இம்பல்ஸ் இது வந்து அண்ணா, சின்னதா இருக்கு. இந்த அளவுக்கு யோசிக்காதன்னு சொல்ட்டேன். இப்ப இந்த லோ பிரேக் ஓகே. பண்ணா உங்க செல்லு தானே. ஆமா, பிரேக் பண்ணி கேண்டில் கிளோஸ் என்ன பண்ண போறோம்? என்ட்ரி எடுத்து எஸ்எல் எங்க வைக்க போறோம்? எக்ஸ்ட்ரீம் ஹைக்கு மேல வைப்போமா? ஆமா, 1:2 டிராவல் பண்ணுவோமா? ஆமா. பிரேக் பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணுவான்? சப்போஸ் கீழ பிரேக் பண்ணல. அடுத்து அவன் மேல பிரேக் வைப்பான்ல. ஓ! ஓகே, ஓகே. ஓ! ஓகே மார்க்கெட் எனக்கு டிராவல் பண்ண தானே புரியுது. போறான். இங்கேயே நிக்கவா போறான்? புரியுது, முன்னால புரியுது. கீழ நான் பிரேக் பண்ண நான் போறான். கன்ஃப்யூஸ் பண்ட்டேன். நம்ம வந்து ஆ நம்ம வந்து இது வந்து ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன்க்கு தான் பார்க்குறோம். ஓகே, ஓகே. நம்ப வந்து இப்ப அதான். டிராவல் எப்படி போக வாய்ப்பு இருக்கு? அவன் ஓகே. பார்க்குற பாதையில போமாட்டான். அவன் ஆ. எப்படிலாம் போக வாய்ப்பு இருக்கு? எப்படி போனா நம்ம எப்படி டிராவல் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கோம். புரியுதா? புரியுது, புரியுது, ஒண்ணா புரியுது. அவன் லோ பிரேக் பண்ணி ஆவணும். இல்ல ஹையா பிரேக் பண்ணி ஆவணும்ல. ஆமா, 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 அப்ப ஆமா. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல தெரியிறான். ஆமா, ஆமா, சோ நம்ம ஆமா. என்ன பண்ணலாம்? மத்தவங்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. டவுன் ட்ரெண்ட்ல தெரியிறான். சோ நமக்கு இந்த லோ பிரேக் பண்ணாம என்ன பண்ணலாம்? செல்லுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம் மேஜரா. ஓகே, தென் அவன் ஹையா பிரேக் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு யோசிச்சுக்கலாம். அதுக்கு ஓகே, இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம ஓகே, ஃபியூச்சர் யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? அங்க என்ன பிரிண்டோ ஓகே. அத யோசிச்சா போதும். ஸோ நம்ம செல் வந்து இந்த இம்பல்ஸ்க்கு வந்து செல் பண்றோம் அதானே? ட்ரெண்ட் எப்படி இருக்கு? டவுன் ட்ரெண்ட். நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்? ஆ செல் பண்றதுக்கு. அவ்வளோதான். அதான் ஓகே, சொல்றேன்லம்மா, ஓகே. உனக்கு இப்ப தான் ஓகே கிளாஸ் ப்ரோ. முடிஞ்சிருக்கு. ஹோப் யூ ஓகே. அண்டர்ஸ்டாண்ட். நீ ஓகே, இந்த ஓகே. அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதே பெரிய ஓகே. விஷயம். நீ பெருசா ஓகே. யோசிக்காத. நான் சொல்ற ஓகே. கைடன்ஸ எடுத்துக்கோ. ஓகே. போயிட்டு இந்த வீக் ஃபுல்லா அந்த சார்ட்ட வாட்ச் பண்ணு. கரண்ட் ஜோன்ஸ மாத்தி மாத்தி அடுத்தடுத்த ஜோன் ஃபார்ம் ஆவான் தெரியுமா? ஃபிளிப் ஆவான், இல்ல ஆமா, பிஓஎஸ் ஏதோ ஒண்ணு ஆவான்ல. ஆமா, அத ஆமா. மாத்தி மாத்தி டிராப் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட் வீக் ஓகே. வரப்ப என்ட்ட கேளுங்க. சார்ட்ட ஷேர் பண்ணி கேட்டா அத ஓகே. கிளியர் பண்ண போறேன். அப்ப உங்களுக்கு புரிஞ்சிரும்ல. இப்ப ஓகே, நீங்க 1 வீக்ல ஓகே. என்ன பண்ண போறீங்க? மார்க்கெட்ட ஃபாலோ பண்ண போறீங்க. ஆமா, எப்படி போவான்னு தெரியும். இப்ப நீங்க எப்படி ஆமா, பார்த்திருக்கீங்க, எப்படி போவான்னு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ண முடியும்? டவுட் கேட்க முடியும். ஆமா. இப்ப நீங்க கேட்கறது வந்து இமேஜினேஷன். புரியுதா? ஓகே, ஓகே, ஓகே. அதான் உங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்து கேளுங்கன்னு சொல்றேன். வேற எதுவும் கிடையாது. ஓகே, ஓகே ப்ரோ. ஓகே. அவ்வளோதான். பிகாஸ் உங்களுக்கு ரைட். ரியாலிட்டி ப்ரோ இப்ப டவுட் தெரியல. இருக்கா ப்ரோ? ஓகே, ஓகே. நீங்க இமேஜின் பண்ணி கேட்கிறீங்க. இப்படி ஆனா என்ன பண்றது? நான் என்ன சொல்றேன், ரியாலிட்டிய ஓகே. பார்த்துட்டு வந்து கேளுங்கன்னு சொல்றேன். அப்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்ல. தட்ஸ் இட். ஆ, ஓகே. ஓகேம்மா. ரைட். ஓகே, ஓகே. ப்ரோ கேக்குதா அப்படியே ப்ரோ? டவுட் தேங்க்ஸ். சொல்லுங்க, சொல்லுங்க. ப்ரோ கேக்குதா ப்ரோ? ப்ரோ சொல்லுங்கம்மா. இதுல வந்து வால்யூம் ப்ரொஃபைல் வச்சு ஆர்டர் எடுத்துருக்கீங்க. ஆர்டர் எப்படி ப்ரோ எடுக்குது? அது மட்டும் கொஞ்சம் சொல்லி தரீங்களா ப்ரோ? எத வச்சு? வால்யூம் ப்ரொஃபைல் வச்சு. ஏன்னா நீங்களும் வந்து நம்ம நஷீர் ப்ரோவும் வந்து வால்யூம் ப்ரொஃபைல் வச்சு எடுக்கிறாங்க. அது எப்படி வந்து அந்த இடத்துல வந்து ஆர்டர் வந்து இல்லம்மா. வரும்போது அது ஆக்சுவலி அது சார் ஓனா பண்றாரு. ஓகே. உங்களுக்கு இல்ல நீங்க வந்து நேத்து இது போன சாரி ப்ரோ, இது போன வாரம் உங்களோட மார்க்கெட்லயும் உங்களோட சார்ட்லயும் வந்து அது போட்டிருந்தீங்க. நீங்க எப்ப எங்க பார்த்தீங்க? என்னோட இதுலயா? உங்களோட சார்ட்ல வந்து அது வந்து கீழ வந்து ஆட் பண்ணி ஃபேவரட் லிஸ்ட்ல வந்து போட்டிருந்தீங்க. அதான் ஜஸ்ட் வந்து நீங்க கொஞ்சம் சொல்லிக் ப்ரோ குடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சி தெரிஞ்சுக்கலாம் சி தான். சி 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 அது வந்து ஆக்சுவலி அவுட் ஆஃப் பொசிஷன். ஓகே. அத நான் சொல்லி தர மாட்டேன்னு ஓகே. சொல்ல மாட்டேன்.
அது நம்மளுடைய ஓகே டாபிக்ஸ்குள்ளே கிடையாது. நீங்க ஒண்ணுமே இல்ல. ஓகே அதோடைய என்ன வேலைன்னு அதுக்கு என்ன வேலைன்னு சொல்லணும்னா, நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க. எங்க வால்யூம் இருக்குன்னு காட்டும். நமக்கு அது தேவையில்ல. இப்போ கரெக்ஷன் ஏரியா இருக்குல்ல. இல்ல ஜஸ்ட் ஒரு அடிஷனல் இல்லம்மா கன்ஃபர்மேஷன் வெயிட் தான் ப்ரோ. வெயிட் பட் வெயிட் எப்படி வெயிட் மட்டும் வெயிட் 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 வெயிட். அப்படி அது சிம்பிளா ஒரு கிளாஸ் முடிக்கிற கிளாஸ் அது கிடையாது. நான் ஏன் ஓகே சொல்றேன்னா, இப்ப நீங்க இருக்க இந்த பிகினிங் ஸ்டேஜ் இருக்குல்ல. இப்போ ஓகே நீங்களே சொல்லுங்க என்கிட்ட. ஒரு இம்பல்ஸ் இருக்கு. கரெக்ஷன் வரான்ல மார்க்கெட்டு. கரெக்ஷன் வரும். வரப்ப ஸ்ட்ரக்சரா வரான். ம். ஆமா ஞாபகம் வச்சுக்கங்க. கரெக்ஷன் எப்படி வருவான்? டவுன் ட்ரெண்ட்ல வருவானா? ஆமா நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி சொல்லட்டுமா? ஓகே ப்ரோ. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதாம்மா? ஆகுதுங்களா? ஓகே. இப்போ நம்ம மெத்தட் இருக்குல்லம்மா. அதுல ஆமா ப்ரோ. 2 மாடல் என்ட்ரி. என்ன என்ட்ரி சொல்ல முடியுமா யாராச்சும்? கரெக்ஷன் என்ட்ரி யாராவது ஒருத்தர் பேசுங்க, கிளியரா சொல்லுங்க. அப்பதான் மத்தவங்களுக்கு புரியும். வேற எதுவும் ஒண்ணு எக்ஸ்ட்ரீம்ல என்ட்ரி எடுக்கணும், இல்ல ரீட்ல என்ட்ரி எடுக்கணும். அதெல்லாம் சொல்றீங்க. யா வெரி குட். இப்போ ஒரு மார்க்கெட் இம்பல்ஸ் கரெக்ஷன் இம்பல்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கரெக்ஷன் வரப்ப ஸ்ட்ரக்சரா வரான். எப்படி வரான்? ஸ்ட்ரக்சரா சரி. ஸ்ட்ரக்சரா வரான். அப்போ என்ன எதுக்காக வெயிட் பண்ணுவீங்க? ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகணும். அதானே பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ ஸ்ட்ரக்சரா வரப்ப கரெக்ஷன் ஜோனுக்கு வந்துட்டு என்ன பண்ணும் அவன்? மேல போவான் திரும்ப. லாஸ்ட் ஃபிளிப்போட இப்போ இதான் ஃபிப் ஏரியான்னு வச்சுக்கங்க. ஞாபகம் வச்சுக்கங்க. லாஸ்ட் ஃபிளிப்போட ஹை என்ன பண்ணும் அவன்? பிஓஎஸ் ஆகணுமா? ஆமா. இப்போ ட்ரெண்ட் மேஜரா எப்படிமா இருக்கு? அப் ட்ரெண்ட். மைனரா எப்படி வந்திருக்கான்? மைனரா எப்படி வந்திருக்கான்? ஆமா. டவுன் ட்ரெண்ட். இப்போது கரெக்ஷன் மைனர். இப்போ இந்த இடத்துல பிஓஎஸ் ஆச்சுன்னா அப்ப மைனர் என்ன வரான்? மைனர் வந்து அந்த இடத்துல வந்து ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அப் ட்ரெண்டா கன்வெர்ட் ஆகுது. இல்லம்மா, இந்த இடத்துல மைனர் அப் ட்ரெண்ட் ஆயிட்டான். அவ்வளவுதான். அப்ப நமக்கு ட்ரெண்ட் மேஜரா அப் ட்ரெண்ட், மைனராவும் அப் ட்ரெண்ட். வால்யூம் எல்லாம் எப்படி வருவான்? வால்யூம் வந்து குட்டி குட்டியா வரும். வால்யூம் இல்லாம எப்படி பிஓஎஸ் ஆக முடியும் பையர்ஸால? இப்போ பிஓஎஸ் ஆச்சு தெரியுமா அர்த்தம்? பையர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. அவ்வளவுதான். அங்க பையர்ஸ் டாமினேஷன் வந்துருச்சு. கிளியர்? இதே சேம் மாடுலேஷன் தான். இதான் நமக்கு லாஸ்ட் ஃபிளிப்பா இருக்கு. ஆமா. ஃபிளிப்போட லோ எங்க இருக்கு? கீழ இருக்கு ப்ரோ. இந்த இடத்துல இருக்கா? அது ரீட்ரேஸ் ஏரியா. அதுதான். இப்போ இன் கேஸ் 50-60 பிரேக் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? 50-60 பிரேக் பண்ணிட்டான். ஆனா அதுக்காக அடுத்து எங்க வெயிட் பண்ணுவோம்? செல்லுக்கு போவோமா? கீழ எக்ஸ்ட்ரீமுக்கு. யா, செல் போக மாட்டோம். எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வெயிட் பண்ணி என்ன பண்ணுவோம்? ட்ரெண்ட் தானே ஃபாலோ பண்ணுவோம். இப்படி ஸ்ட்ரக்சரா வரான்னு வச்சுக்கங்க. ஆமா. எக்ஸ்ட்ரீம் வந்துட்டான். ஓகே. எக்ஸ்ட்ரீம்ல பிஓஎஸ் ஆகறான். அப்ப என்ன அர்த்தம்? பையாக போகுதுன்னு அர்த்தம். மார்க்கெட் ட்ரெண்ட் பையர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. பையர்ஸ் டாமினேஷன் ஆயிடுச்சு. வால்யூம் காட்டிட்டாங்க. அதானே ஒரு புல்லி சிங்கிள் ஃபிங்கர் அங்க ஃபார்ம் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? பையர்ஸ் டாமினேஷன் தானே. அவ்வளவுதான். ஒரே நிமிஷம். இந்த இடத்துல நாங்க என்ன வேணா வச்சிருப்போம். நான் உங்களுக்கு சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். நாங்க இதை யூஸ் பண்றது இதுக்காக கிடையாது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன்னு வச்சுக்கீங்களே, குப்பையை கொட்டுற மாதிரி உங்கள்கிட்ட வந்து என்னோட நாலேஜ் ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட நானு சார் சொல்லி தராரு அப்படின்னா இருக்கலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. எனக்கு தெரியும். இல்ல ப்ரோ, நான் இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. நான் 5 இயர்ஸா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ வந்து 18 பேட்ச்ல தான் நான் படிச்சேன் ப்ரோ. இப்போ வரையும் நான் வந்து இந்தியன் மார்க்கெட் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. எனக்கு அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்கு இது எப்படின்னு மட்டும் கொஞ்சம் அது தெரிஞ்சுக்கலாம். வேணாமா? இல்ல அது நம்ம கொடுக்க முடியாது. அது ஏன்னு சொல்லிடுறேன். நமக்கு அது அவுட் ஆஃப் போர்ஷன். நம்மளதுல இங்க இருக்கு. டவுட் கேட்டீங்கன்னா கிளியர் பண்ணலாம். அது நமக்கு அவுட் ஆஃப் போர்ஷன். ஓகே. இல்ல அது
இதுல கிளியர் ஆயிட்டேன் ப்ரோ. இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு இங்க தேவைப்படுது. நீங்க மட்டும் இல்லம்மா. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். பிகினர்ஸும் ஓகே. இருக்காங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில வேணும்னா ஃப்ளோர் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, சொல்லி தரோம். அது நெசசரி கிடையாது. ஓகே. நீங்க தனிப்பட்ட முறையில ஓகே. இல்ல. அது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப குழப்பி விட்டுரும். அவங்க சரியாகணும். எனக்கு அதான் எய்ம், புரியுதா? இங்க நீங்க மட்டும் கிடையாது. ஓகே. அப்ப நான் சொல்லிக் குடுத்துட்டேன் உங்களுக்கு இந்த இடத்துல. நான் ரெஃப்யூஸ் பண்ண ஒரு ரீசன் இருக்கும்ல அந்த இடத்துல. ஓகே. மத்தவங்க எல்லாருமே இத போட்டு ஓகே. உட்கார்ந்திருப்பாங்க. ஸ்ட்ரக்சர விட்டுருவாங்க. மத்த விட்டுட்டு இத பார்த்து எடுத்துட்டு உட்கார்ந்திருப்பாங்க. நம்ம பண்ற மிஸ்டேக்குக்கு என்ன பண்ண ஜஸ்ட் போறோம்? ஒரு பெனால்டியா? மணிய லூஸ் இங்க டாபிக்ஸ் தான் நம்ம ஜஸ்ட் நீங்க டாபிக்ஸ் என்ன டவுட் வேணா கேளுங்க, சொல்லி தரேன் நானு. மத்த டூல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? தனிப்பட்ட முறையில தான் கேட்கணும். ஓகே. ஓகே. சரி, ஓகே. இப்ப ப்ரோ இல்ல நமக்கு ப்ரோ, இப்ப ஆக்சுவலி நான் என்ட்ரி ப்ரோ நான் சென்னை வர முடியாது ப்ரோ. அதனாலதான் வந்து கேக்குறது. ஏன்னா வந்து நான் வந்து அந்த ஃப்ளோர் ஆக்சஸ் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. அதனாலதான் வந்து நான் ஆன்லைன்ல சரி, கேக்குறேன் நானு. ஓகேம்மா. இப்ப அது பாசிபிலிட்டி கிடையாது. தென் வேற இப்போ ஓகே. நமக்கு தெரியுதுல்லம்மா 2 ஜோன் தான் நமக்கு என்ட்ரி. என்ன என்ட்ரி? ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா, இன்னொன்னு எக்ஸ்ட்ரீம் ஏரியா. கரெக்ட்டா? இது உங்களுக்கு தெரியும். தென் 2டே மாடல் தான் என்ட்ரி. என்ன என்ட்ரிமா? யாராவது சொல்ல முடியுமா? BOS இல்லைன்னா கேண்டில் க்ளோசிங். வெரி குட், வெரி குட். ஒண்ணு யார் சொன்னது? யார் சொன்னது? நான் தான் சார். கார்த்திகேயனா? வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ ஸ்ட்ரக்சரா ஸ்ட்ரக்சரா வரப்ப என்ன வரானா பார்க்கணும்? இல்ல கேண்டில் பார்க்கணும். வெரி குட். கரெக்ஷனா வரப்ப ஸ்ட்ரக்சரா வரானா இல்ல கேண்டிலா வரானான்னு பார்க்கணும். கரெக்ட்டா? கேண்டில் தான் வரணும். ஸ்ட்ரக்சரா வரப்ப நம்ம என்ன பார்க்கணும்? ஸ்ட்ரக்சர் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கேண்டிலா வரப்ப என்ன பண்ணணும்? கரெக்ஷன் ஏரியால இல்ல எக்ஸ்ட்ரீம் ஏரியால கேண்டில் க்ளோசிங் முடிஞ்சிருக்கான்னு பார்க்கணும் சார். ப்ரீவியஸ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் க்ளோஸ் பார்க்கணும். கரெக்ட்டா? பண்ணிருக்காங்க. வெரி குட், வெரி குட். இவ்வளவுதாம்மா பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. இவ்வளவுதான் மெத்தட். இப்ப இதுக்குள்ள இம்பல்ஸ் இருக்குல்ல. இப்ப அந்த பையன் பார்த்தீங்களா? டவுட்லயே இருந்தாப்ல. கடைசியா அவரே ஆன்சர் பண்ணாப்ல பார்த்தீங்களா? கூகுள் சொல்றேன். ஏன்னா, நமக்கு என்ன தெரியணும்? இம்பல்ஸ் எதுன்னு நம்ம ஃபைண்ட் பண்ண கத்துக்கணும் ஃபர்ஸ்ட். எது? இம்பல்ஸ் எதுன்னு ஃபைண்ட் பண்ண கத்துக்கணும். அது எப்ப கத்துக்க முடியும்? ட்ரெண்ட் இருக்குல்ல. ட்ரெண்ட ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? இம்பல்ஸ ஃபைண்ட் பண்ண முடியும். இம்பல்ஸ ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா, கரெக்ஷன ஃபைண்ட் பண்ண முடியும். இப்ப இதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா எல்லாரும்? இந்த பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்கல்ல? 2டே ஜோன்ல என்ட்ரி. கரெக்ஷன் ஏரியால, எக்ஸ்ட்ரீம் ஏரியால 2டே மாடல் என்ட்ரி. கரெக்ஷன் ஒரு ஸ்ட்ரக்சரா வந்தா ஸ்ட்ரக்சர் பிரேக். கேண்டிலா வந்தா கேண்டில் கன்ஃபர்மேஷன். சரி, ஓகே.